அன்னைக்கு சொல்ல குட்டீஸ், நான் உங்க ஸ்ட்ராபெரி பியர் பேசுறேன். டுடே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மை ரெட் ஃபிளாக் ஹஸ்பண்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம தேக்கு கூட இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துருப்போம்டா. செகண்ட் பார்ட்ல இருந்து இப்போ நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டோரி ஸ்டார்டிங்ஸ்லயே பார்த்தோம்னா நம்ம தயாவோட வீட்டை தான் காட்டுறாங்க. இப்போ இது ஒரு ஈவினிங் டைம் தான். தயாவோட அப்பா இப்பதான் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆக போதே நம்ம தயாவோட அம்மாவை கூப்பிட்டே வர்றாரு. கோமதி, கோமதி எங்கடி போய் தொலைஞ்ச? ஹால்ல யாரோ ஒருத்தவங்களும் இருக்கிறாங்களா பாரு. எப்ப பார்த்தாலும் ஹால்ல இருக்கிறதே இல்ல. கோமதி, நான் வரும்போது என்னைக்குமே ஹால்ல உட்காருன்னு சொல்லியிருக்கல. கோமதி, எங்கடி போய் தொலைஞ்ச? இவளுக்கு வேற காதே கேட்க மாட்டேங்குது. எத்தனை தடவை கூப்பிட்டாலும் கேக்குறியாடி, பதில் சொல்றியாடி. கோமதி, ஐய என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையாக்கோ? எதுக்கு இப்ப கூப்பிட்டுட்டே கிடக்குறீங்க? கிச்சன்ல 1008 பொழப்பு கிடக்குது, அதை பாப்பானா இல்ல நீங்க கூப்பிடுறீங்கன்னு அரக்கா பறக்கன்னு ஓடிட்டு வருவானா? என்ன வேணும், என்ன விஷயம் சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் ஹார்ட்லயே இருக்க மாட்டேடி, எங்கதான் போய் தலைவன்? இப்பதானங்க சொன்னேன் கிச்சன்ல ஊர்பட்ட வேலை கிடக்குதுன்ட்டு. என்ன சொல்லுங்க. போய் காஃபி எடுத்துட்டு வாடி, ஒரே தலை வலியா இருக்கு. வேற வேலை பொழப்பு இல்லையாக்கும். எப்பா பார்த்தாலும் வந்தது வராதுன்னு ஏதோ சுடு தண்ணி காலில் உழுந்த மாட்டேன், அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வான்னு ஒரே பரபரப்பா இருக்கிறது. சத்த உட்காருறது. ஐயோ சரி உட்காரண்டி, நீ போய் காஃபி எடுத்துட்டு போறே, தலைவலியா இருக்குது. உன் கையால காஃபி குடிச்சாதான் எனக்கு தலைவலி டிப்ரெஷன் எல்லாமே போகும், உனக்கே தெரியும்ல. அது தெரிஞ்சுட்டு ஏன் இப்படி பண்றேன்? ஐஸ் வச்சது போதும், நீங்க உட்காருங்க. சரி கோமு, போய் எடுத்துட்டு வா. அதெல்லாம் சரி. தயாங்க லட்டுவா? லட்டுக்கண்ணா மேல இருக்கான், அவன் இப்பதான் வந்தான். ஆமா, நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே வருவீங்க. இன்னைக்கு என்ன 2 பேர் தனித்தனியா வந்திருக்கனாக்கோ? என்ன விஷயம்? இல்ல, எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அந்த வேலை விஷயமா போயிருந்தேன். அதான் தயாங்க முன்னாடி வந்துட்டான், வீட்டுக்கு வந்துட்டான்ல. இப்ப எங்க ரூம்ல தான் இருக்கான், கொஞ்சம் அவனை கூப்பிடு. அவனை எதுக்கு கூப்பிடுனாக்கும்? லட்டு கண்ணா இப்பதான் வேலையை முடிச்சுட்டு செத்தாடான்னு வந்து உட்காந்துருக்கான். அவனை எதுக்கு கூப்பிட்டு கிடைக்கீங்க? ஆபீஸ்ல அவனை வேலை வாங்குறத பத்தாதுக்கும் வீட்லயும் வந்து அவனை வேலை வாங்க போறீங்களாக்கும்? உன் பையன் மேல இருக்கணும் உனக்கு பாசம். சரி மோசம் தாண்டி, அவன்கிட்ட பேசதான் கூப்பிடுறேன், கொஞ்சம் கீழே வர சொல்லு. உங்களுக்கு வேற வேலை பொழப்பு இல்ல. சரி உட்காருங்க, அவனை நான் கூப்பிடுறேன். லட்டு கண்ணா, லட்டு கண்ணா, அப்பா அவனை கூப்பிடுறாரு பாரு. சத்த கீழே வாடி தங்கம். என்னங்கம்மா சொல்லுங்க, இத வரேன். லட்டு கண்ணா, அப்பா அவனை கீழே கூப்பிடுறாரு பாரு, சத்த வந்துட்டு போடி தங்கம். 5 minutes வெயிட் பண்ணுங்கம்மா, இத வந்துடுறேன். சரி தங்கம். நாங்க பையன் உங்களை 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னா இந்த வந்துருவான். அதுக்கு அவனை நச்ச நச்சன்னு கூப்பிட்டு இருக்காங்களா? சரிங்களாக்கா? சரிடி கோமு, நீ போய் ஃபர்ஸ்ட் காஃபி வச்சுட்டு வா. செத்த போருங்க, போய் எடுத்துட்டு வரனாக்கும், வேற வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கோட அம்மா உள்ள போயிடுறாங்கடா. இந்த சரி நம்ம தயங்கோ 5 minutes கழிச்சு வரான்டா. அவங்க அப்பா சோபாலதான் உட்காந்துருக்காரு. என்னங்கப்பா சொல்லுங்க, நீங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. என்னப்பா என்ன விஷயம் சொல்லுங்க. தயாங், இங்க வந்து ஒரு நிமிஷம் உட்காருப்பா, உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்னங்கப்பா சொல்லுங்க, என்ன விஷயம்? அதுல தயாம், அது வந்து என்னன்னா இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் கையில ஒரு போட்டோ தான் அவங்க அப்பா கொடுக்குறாரு. என்னப்பா என்ன இது என்ன போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கும் அந்த போட்டோ அப்படியே பிரிச்சு பாக்குறான். யாருப்பா இவரு, என்ன விஷயம், என்ன வேணும்? அதுல தயாம், அது வந்து என்னன்னா, ஏங்க இந்தாங்க காஃபி குடிங்க. காஃபி கேட்டீங்களா, ரொம்ப தலைவலிக்குதுன்னு இந்தாங்க சத்த குடிங்க. பட்டு கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிட்டு இருக்கேன்ல. இது என்னாக்கும், நீங்க தான் காஃபி கேட்டீங்க, அதான் அவசர அவசரமா வந்து போட்டுட்டு வந்தேன். இப்ப என்ன இப்படி வாங்கிறீங்க? ஐயோ கொஞ்சம் அமைதியாதான் இரேண்டி, நான் பேசிட்டு இருக்கேன்ல. ஆமாமா, என்ன முக்கியமான விஷயம்? லட்டு வேற கூப்பிட்டீங்க, என்ன முக்கியமான விஷயம்? அது எண்ணெய் ஊத்தி பேசுறீங்களாக்கோ? எண்ணெயும் வந்து சேர்த்துக்கோங்க, நானும் அது எண்ணெய் எதுன்னு கேக்குறேன். உன்கிட்ட சொல்லாமையாடி, உன்கிட்ட சொல்லுவேன், நீ செத்த நில்லு. சரி சரி, என்ன சொல்லுங்க. தயாங், அது வந்து உனக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்கலான் இருக்கேன்ப்பா. என்னப்பா மேரேஜா? அதுக்கு என்ன இப்ப அவசரம்? அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இப்பதானே ஸ்டடீஸ் முடிச்சு கம்பெனிக்குள்ள நுழைஞ்சிருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்ப்பா. எனக்கு மேரேஜ்ல இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பார்த்தேன், இது நல்ல பையன், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். குட் ஃபேமிலி அவன், அதுவும் இல்லாம அவன் நல்ல பையன், சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் நடத்துறான். அவங்க அப்பா எத்தனை சொத்து பத்து வச்சிருந்தாலும் நான் தனியா ஓனா பிசினஸ் பண்ணுவேன்ட்டு இப்ப சிஓவா இருக்கிறான். அவன் நல்ல கேரக்டர், அவன் கேரக்டர் வச்சு நல்ல கேரக்டர் பையன். அவன் உனக்கு கன்ஃபார்ம் சொல்றேன் செட் ஆவான். அந்த பையன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா, ரொம்ப நல்ல பையன்.
அது இல்லப்பா, இருந்தாலும் அதுக்கு அவங்களும் என்ன அவசரம்? என்னது, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களாக்கோ? என்ன அவசரமாக்கோ? அவன் இப்பதானே படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறான். ஏற்கனவே ஏதோ படிப்பு மேல் படிப்பு கீழ் படிக்குன்னு சொல்லிட்டு அவனை எங்கெங்கயோ அமுச்சு விட்டு கம்பெனிக்குள்ள நுழையறக்காக மறுபடியும் படிக்க வச்சீங்களாக்கோ? இப்ப என்ன அதுக்கு உங்களை கல்யாணத்துக்கு அவசரம்? அது என்கிட்ட கூட பேசாம நீங்களே யாரையோ பாத்துட்டு வந்துருக்கீங்க. இந்த போட்டோ கொடு, எல்லாட்டும் போட்டோ கொடுறா. இந்தாங்கம்மா. என்னது, இந்த பையனா? ஐயோ, முடியவே முடியாது. போய் போய் இவனை என் பையனுக்கு கட்டி வைக்க போறீங்களாக்கும்? ஏங்க, உங்களுக்கு சரியான விவசாயம் இருக்குதா இல்லையா? எதுக்கு இவனை கட்டி வைக்கணும்? அதுவும் இவன் இவன் சரியான சிடுமூஞ்சினாக்கும். இவன் ரோபாவே. இவன் என்கிட்டயும் பேச மாட்டேன், என்கிட்டயும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன். இவனை எதுக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? என் லட்டு தங்கனுக்கு எனக்கு உலகத்துல பையனே கிடைக்காம போயிட போகுது, இவனை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? கோமு, அம்மதே இரியண்டி, கொஞ்சம் அமைதியாக பேசண்டி. ஏன்டி வளவளவுன்னு பேசிட்டு இருக்கேன்? இப்பெல்லாம் வர வர நான் பேசுறத உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. கொஞ்சம் அம்மதியா இருடி. பாரு தயா, உங்க அம்மா பேசல காதுல வாங்கிக்காத. இவன் ரொம்ப நல்ல பையன், ஓகேவா? இவன் கேரக்டர் வைஸும் சரி, இவன் எல்லாத்திட்டையும் நல்லா பேசுவான், நல்லா பழகுவான். இவனாக்கும் நல்லா பேசுவானாக்கும். இவன் சரியான ஓம கொட்டானாக்கும், பேசவே மாட்டான். இவன் நல்லா பேசுவானாக்கும். கோமு, நீ ஃபர்ஸ்ட் பிரிஞ்சுக்கொள்ளப்படி. ஆனா என்கிட்ட வந்துக்கிறீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் இல்ல, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, இந்த கல்யாணத்தை வச்சீங்களாக்கும் நான் இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன், நான் போறேன் கோச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கோட அம்மா கோச்சுட்டு உள்ள போயிடுறாங்க. தயாங், உங்க அம்மா கிடக்குறா, உங்க அம்மாவை நான் சமாளிச்சுப்பேன், நீ உங்க அம்மாவை கண்டுக்காத, அவ பேசுறது காதுலயும் வாங்கிக்காத. இவங்க நல்ல ஃபேமிலிடா, ஓகேவா? நம்ம எந்த அளவுக்கு பிசினஸ் பண்றோமோ அவங்களும் அதே அளவுக்கு பிசினஸ் பண்றாங்க. இவன் இந்த சின்ன வயசுல வயசு தான் ஓன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவனும் ஓன எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் நல்ல கேரக்டர், நல்ல பையன். இவன் கிடைக்கிறதுக்கு நீ பொறுத்து வச்சுக்கணும். நீ, நான் அப்பா சொல்றேன்ல, வேண்டாம். உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, ஓகேவா? இவன் நல்ல பையன், நல்ல கேரக்டர். சம்பந்தம் வந்தோன்னே வேண்டாம், விட வேண்டாம்னு நினைச்சேன், அதனாலதான் உன்கிட்ட வந்து கேட்டேன். போட்டோ பாரு, பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, இல்ல உனக்கு வேண்டாம் இல்லைன்னா இல்ல. ஆனா உனக்கு பிடிக்கும், நான் நம்புறேன். அது இல்லப்பா, எனக்கும் ஓகே தான், பிடிச்சிருக்கு. சரிங்கப்பா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஓகே. இங்க பாருத்தையா, எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்லாம் கிடையாது. வாழ போறது நீ, ஓகேவா? உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட் அண்ட் ரைட்டா சொல்லு. இல்லப்பா, அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கும் பிடிச்சிருக்குதான், ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்க்க நல்ல பையனாத்தான் தான் இருக்கிறான். எனக்கு பிடிச்சிருந்துச்சுப்பா. ஓகே தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க. அவ கிடக்குறா, அவ எப்பவுமே இப்படிதான், உனக்கு தான் நல்லா தெரியும்ல. அவளை நான் சமாளிச்சுக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ போட்டோவை இன்னொரு தடவை வேணா நல்லா பாரு. உனக்கு வேணா அந்த பையனோட போன் நம்பர் கொடுக்குறேன், நீ வேணா பேசி பாக்குறியா? இல்லப்பா, பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. எப்பவுமே நீங்க எனக்கு நல்லதா செய்வீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஓகேப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி தயா, நீ ரூமுக்கு போ, நான் அம்மா சமாளிச்சுக்கிறேன். சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க ரூமுக்கு போயிடுறான். இந்த சைடு நம்ம தயாங்கோட அப்பா தான் அப்படியே கிச்சனுக்குள்ள போறாங்க. இந்த சைடு தயாங்கோட அம்மா தான் தாபூன்னு சொல்லிட்டு பாத்திரத்தை ஒட்டிட்டு இருக்கிறாங்க. கோமதி, இப்ப எதுக்குடி பாத்திரத்தை போட்டு ஒட்டிட்டு இருக்கிற? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நான் பாத்துட்டு ஓட்டுறதாக்கும் உங்களுக்கு பிரச்சனையாக்கும் இருக்குது. இப்ப நீங்க இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணிட்டு வந்தீங்களே, அதனை எங்க போய் சொல்றதாக்கும்? இப்ப நான் பாத்துட்டு ஓட்டுறதா உங்களுக்கு பிரச்சனையாக்கும் இருக்கும். அப்ப நான் வேற போயிட்டேன். ஏய், ஒரு கேள்வி தாண்டி கேட்டேன், அதுக்கேண்டி இப்படி கத்திட்டு கிடக்குற? கோமோ, கொஞ்சம் ப்ளீஸ் காம் ஆகும். எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்குற? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட வந்து இப்படி பேச்சர் வாழை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. சேட்ட போயிருங்க, ஏதாவது கேச்சிட போறேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு கிடக்குற? ஏன் அந்த பையனுக்கு என்ன குறைச்சல? உங்களுக்கு விவசாயக்கும் அவன் சரியான சிடுமூஞ்சி. போய் போய் அவனை என் பையனும் கட்டி வைக்கிறீங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. அவன் எப்பவுமே ரோபோ கணக்கா நின்றுட்டு கிடப்பான். நம்ம போய் பேசினாலும் சரியா பேச மாட்டேன், யார்ட்டையும் பேச ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். போய் போய் அவனை போய் என் பையனை, அது என் லட்டு தங்கத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்றீங்க. என் லட்டு எப்பவுமே சிரிச்ச மூஞ்சியா ஹாப்பியா எல்லாரும் சந்தோஷமா வைக்கணும்னு பாப்பான். அவன் ஜிரிஜின்னு இருப்பான். இவனுக்கு அவனுக்கு எப்படிங்க செட் ஆகும்? ஆனா உனக்கு இத்தனை வருஷம் ஆயும், இத்தனை மாச கணக்காயும் இந்த கிராமத்து மாசம் மட்டும் உனக்கு விடவே இல்லடி. உனக்கு சரியான குசுமி தானே. யாக்கா இந்த வயசுல இப்படி கிள்ளி வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, முத தள்ளி நில்லுங்க.
ஏய், ஆனா ஒண்ணு இந்த கோவம் மட்டும் எனக்கு நல்லா பொத்துக்கிட்டு வந்துருதுடி. இங்க பாரு, அவன் மத்தவங்கள்ட்ட தான் சில சிலன்னு இருப்பான். ஆனா நம்மகிட்ட எல்லாம் நல்லா தானே பேசுறான், நல்லா தானே பழகுறான். அதுவும் இல்லாம அவன் நல்ல பையன், நல்ல கேரக்டர். இந்த வக்காலத்து வாங்கிட்டு வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவன் ஃப்ரெண்டோட பையன் தானே சொல்லிட்டு இப்படி வக்காலத்து வாங்குவேன். அது ஜியான் அண்ணனோட பையன் தானே, அதனாலதான் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. தெரியுதுலடி, தெரிஞ்சுட்டு ஏன் இப்படி பேசுற? உனக்குதான் எல்லாமே தெரியும்ல. அந்த பையனை பத்தி எப்படி தெரியும், அவங்க ஃபேமிலி பத்தி எப்படி தெரியும்? அவங்க சின்ன வயசுல இருந்து நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன நம்ம தயாங்குதான் தெரியவே தெரியாது. எப்படி தெரியுமாக்கோ? அவனோட படிப்புன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு அமுச்சு விட்டுறீங்க. அப்புறம் எப்படி அவனுக்கு தெரியும்? இந்த பையனை தெரிஞ்சிருந்தா நம்ம தயாங்கே வேண்டாம்னு சொல்லிடுவான். தயாங்களா வேண்டாம் சொல்லியிருக்க மாட்டான். அவன் இப்ப அக்செப்ட் பண்ணிட்டான். ஏன்னாக்கும் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? இதை செல்லாது, நான் கல்யாணத்துக்குலாம் வரமாட்டேன், தெரிஞ்சுக்கலாக்கும். எதுக்குடி இப்ப எதுக்கு லாப்டவுன் கத்திட்டே கிடக்குறேன்? ஏங்க, அவன் சரியான திருமூஞ்சிங்க. அவனை எதுக்கு நம்ம பையனை கட்டி வைக்கிறேன்? என் லட்டு தங்கக்கும் அவனுக்கு எப்படிங்க செட் ஆகும்? அதெல்லாம் செட் ஆகும். அவன் நல்ல கேரக்டர், நல்ல பையன்தான். மத்தவங்கள்ட்ட சிடுன்னு இருப்பான். நம்மள்ட்ட எல்லாம் நல்லா தானே பேசுறான். அதுவும் இல்லாம நம்ம தயாங்க பத்தி உனக்கு தெரியாதா? நம்ம தயாங்க திருத்திடுவான், நம்ம தயாங்க மாத்திடுவான். ஓகேவா? ஏங்க, அதை தாங்க நானும் சொல்றேன். என் லட்டு தங்கினதுக்கும் இவனுக்கு செட் ஆகாதுங்க. இங்க பாருக்கோமோ, அதெல்லாம் நம்ம தயாங்க மாத்திடுவான். கன்ஃபார்ம் நம்ம தயாங்க மாத்திடுவான். இவங்க 2 பேத்துக்குமே பேர் கரெக்டா செட் ஆகும். நான் சொல்றேன், நம்ம பையனுக்கு நான் தப்பா பார்த்து வச்சிருவேனா? அது இல்லைங்க. இருந்தாலும் இங்க பாரு, இருந்தாலும் பிடிச்சாலும் கிடையாது. ஜியான் ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி. இவனும் ஜியான் மாட்ட தான் இருப்பான். நல்ல பையன், நல்ல கேரக்டர். நம்ம பையனுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்காம வேற எங்கேயும் கிடைக்காது. ஓகேவா? இங்க பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவன் நம்ம அந்த பையனை வச்சு நல்லா பார்த்துப்பான். நம்ம பையனும் அவனை திருத்திடுவான். 2 பேத்துக்குமே கரெக்டா செட் ஆகும். நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் 1 வீக்ல மேரேஜ். அவங்க வீட்டுல என்ன எதுவும் பதில் சொல்ல, அவங்களும் ஓகே தான் பதில் சொல்லுவாங்க. என்னது, இன்னும் 1 வீக்ல மேரேஜ் ஆக்கும்? அப்ப எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தான் வந்து என்கிட்டயும் லட்டு குட்டியும் கேக்குறீங்களாக்கும்? இங்க பாருடி, நான் தான் அவங்க நல்ல ஃபேமிலி, உனக்கும் நல்லா தெரியும்ல. தெரிஞ்சுட்டு இப்படி எப்படி ஆத்தாட்டு பண்றேன்? அதுல எல்லாக்கும் ஒரு பயத்துலதான். இங்க பாரு, நீ இப்ப என்னை திருத்தலையா? நானும் ஃபர்ஸ்ட் அப்படித்தானே இருந்தேன். இப்ப என்னை திருத்தலையா? ஆமா, திருத்திட்டுதாக்கும். இருந்தாலும் பிடிச்சாலும் இல்ல. நீ எப்படி என்னை மாத்தினியோ அதே மட்டும் நம்ம பையன் அவனை மாத்திடுவான். நீ கண்டதி கடவுமே போட்டு யோசிச்சுட்டு இருக்காது. ஓகேவா? சரிங்க, ஏதோ எப்படியோ என்னை சமாளிப்படுத்திட்டீங்க. இங்க பாருங்க, 4 பெண்ணு நம்ம பையன் கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னானாக்கும் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. உனக்கும் எனக்கும் அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகும். என் பையன் மட்டும் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாங்க, உன் சோத்துல விஷத்தை வச்சிருவேன் எனக்கும். என்னடி பேசுற? இதெல்லாம் ரொம்ப தப்புடி. இந்த வயசுல டைவர்ஸ் வாங்கினா ஊர் என்ன பேசுதோ? ஊர் என்ன பேசுதோ, இல்ல நாடு என்ன பேசுதோ, இல்ல வீட்டுல இருக்கவனும் பேசுறானுங்களோ? என் பையன் மட்டும் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டானாக்கும் உனக்கு எனக்கு டைவர்ஸ். அன்னைக்கு உனக்கு விஷத்தை வச்சு கொண்டுருவேன். அடிப்பாவி, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் ரொம்ப தப்பு ஆக்கும். அதெல்லாம் அப்படிதான். இவ்வளவு தூரம் என் பேச்சு கேட்காம சமாதானம் வாங்கிட்டீங்கல்ல. சரி, என்னமா போ. சரி, விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கோட அப்பாவும் அப்படியே நம்ம தயாங்கோட அம்மாவும் அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்கடா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்ப ஆப்போசிட் பார்த்தோம்னா ஒரு பெரிய பில்டிங் தான்டா. அது அவ்வளவு பெரிய ஆபீஸ். அந்த ஆபீஸ்க்குள்ள பார்த்தோம்னா ஒரு கேபின்ல ஒரு பர்சன்ட் அவ்வளவு மும்மரமா லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேபின் ஓபன் பண்ணிட்டு ஒரு பர்சன்ட் அப்படியே உள்ள வந்து அந்த ஒர்க் பண்ணிட்டு பர்சன்டோட பக்கத்தால ஒரு போட்டோ தானே வைக்கிறாங்க. அந்த பர்சன்ட் அப்படியே நிமிர்ந்து பாக்குறாங்க. என்னது அது? என்ன போட்டோ அது? அதுவும் என்னத்துல வந்திருக்கீங்க ஆபீஸ்க்கு? என்ன விஷயம்? சங்கோ, இந்த போட்டோவை கொஞ்சம் பிரிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட இது என்னன்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. சங்கோ, நான் உன் அப்பா. என்கிட்ட எது பேசுறது, இந்த சிடு பேசுற வேலை வச்சுக்காத. எத்தனை தடவை சொல்லிக்கல? சரிங்கப்பா, சாரி. என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த போட்டோவை கொஞ்சம் பிரிச்சு பாரு. நீங்க என்னன்னு சொல்லுங்க, நான் பிரிச்சு பாக்குறேன். போதும் ஜங்கு, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நானும் எத்தனையோ போட்டோ காட்டிட்டேன், எத்தனையோ அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனா நீ எதை பார்த்தாலும் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிற. உங்க அம்மா வேற பயந்துட்டு கிடக்குற, எங்க நீ கடைசி மட்டும் கல்யாணமே பண்ணிக்காம போயிருவோன்ட்டு. இதுக்கு மேல முடியாது. இது நமக்கு தெரிஞ்ச பையன்தான், இந்த கிங் குரூப் ஆஃப் கம்பெனி தெரியும்ல, அதுல இருக்கிற ஒரே வாரிசு, ஒரே பையன். அது இல்லாம அவன் என் ஃப்ரெண்டு வேற. உனக்கு கன்ஃபார்ம் பிடிக்கும். நீ பார்த்து பிடிச்சி ஓகே சொல்லிதான் ஆற. ஏன்னா அவன் தெரிஞ்ச பையன். அது இல்லாம இந்த பையன் நல்ல கேரக்டர், நல்ல பையன். ஓகேவா? உனக்கு பிடிக்கும். தயவு செஞ்சு போட்டோ பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணு. இதுக்கப்புறம் வேண்டா கிண்டா அப்படி சொல்ற வேலையே கிடையாது. உங்க அம்மா வேற பயந்துட்டு கிடக்குறா. நீ தயவு செஞ்சு ஓகே சொல்லு.
இப்ப எதுக்கு கல்யாணத்துக்கு அப்படி என்ன அவசரம்? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்ன தயவு செஞ்சு இப்படியே விட்டுருங்க. ஜங்கு, லூசுமா பேசிட்டு இருக்காத. எங்களுக்கு காசு இருக்காது எங்க 2 பேத்துக்கும் உனக்கு கல்யாண காட்சி பண்ணி வைக்கணும்னு. அதெல்லாம் தெரியாது. இந்த போட்டோ முதல்ல பாரு, உனக்கு பிடிக்கும். நான் தான் வேண்டாம், எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். திரும்ப திரும்ப போட்டோ பாருன்னா எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்றேன்ல. ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கணும். பாரு ஜங்கு, அதெல்லாம் தெரியாது. நீ இந்த போட்டோ பாரு, உனக்கு பிடிக்கும். பேரு கிம் தயாங், நல்ல பையன், நல்ல கேரக்டர், ஓகேவா? உனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம நமக்கு தெரிஞ்ச வீடு தான். அந்த பையனோட அப்பா எனக்கு ஃப்ரெண்டு. உனக்கு பிடிக்கும், நீ ஓகே சொல்லிதான் ஆற. அது இல்லாம அவங்க வீட்லயும் உன்னை பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க. அந்த பையனுக்கு உன்னை பிடிச்சிருக்கான். என்ன சொல்றீங்க? எனக்கு கல்யாணமே வேண்டாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறேன். அது போட்டோ அமைச்சு அவங்க பிடிச்சிருக்காங்க சொல்றேன். எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜங்குக், இங்க பாரு, நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, அது இல்லாம தெரிஞ்ச ஃபேமிலி. நீ ஓகே சொல்லிதான் ஆற. தயவு செஞ்சு இந்த போட்டோ பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்பாவே அப்படியே நம்ம ஜங்கு கையில போட்டோ எடுத்து கொடுக்குறான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே அந்த போட்டோ பாக்குறான்.